ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து மேக்ஸில் புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக் மேக்ஸ், அதாவது ரொம்ப அடிப்படையான இருக்கிற மேக்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம வந்து 6th to 10th மேக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட்ஸை கிளியராக பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம 6th to 10th இந்த மேக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே மேக்ஸில் ஒரு 80% வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. மீதி 20% வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு 20 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 2 to 3 months மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரிங்களா? இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இல்லாத டைம், அதனால் ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்லேயே கவர் பண்ணுவோம். ஒரு கொஷின்லேயும் ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 6th மேக்ஸில் முதல் பருவம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இப்போ உங்ககிட்ட வந்து 100 ரூபாயில் எவ்வளோ 10 ரூபா இருக்குன்னு கேட்டால் இது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் மைண்ட்லேயே சொல்லிடுவீங்க. அதாவது 100 ரூபாயில் மொத்தம் 10 ரூபா இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி போடலான்னா, இப்போ மொத்தம் எவ்வளோ ரூபா இருக்குது? 100 ரூபா. அதில் எவ்வளோ 10 ரூபா இருக்குன்னு கேட்டுக்கன்னா அந்த எவ்வளோ 10 ரூபான்னு கேட்குறத வந்து டினாமினேட்டரில் போடுவீங்க. அதாவது ஒரு பின்னத்தில் கீழே போடுவீங்க. பண்ணும்போது 0 கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் நமக்கு 10 கிடைக்கும். அப்போது 100 ரூபாயில் 10 ரூபா இருக்குதுன்னு அர்த்தம். இதே 10 ரூபாயில் எவ்வளோ 1 ரூபா இருக்குன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? 10 ரூபாயில் மொத்தம் 1 ரூபா இருக்கா? ஸோ 10 டிவைடட் பை எத்தனை 1 ரூபான்னு கேட்கும் போது அது டினாமினேட்டரில் போட்டால் ஆன்சர் வந்து நமக்கு 10 கிடைக்கும். இப்போ இதையே வச்சு இந்த பெரிய சம் சால்வ் பண்ணலாம். 1 மில்லியன் டிவைடட் பை எத்தனை ஆயிரங்கள். நீங்கள் ஒரே ஒரு 1000 போட்டால் போதும். எத்தனை 10 ரூபாய்னு இருக்குன்னு கேட்டால் கீழே ஒரு 10 போடுவீங்க. எத்தனை 1 ரூபா இருக்குன்னு கேட்டால் கீழே 1 ரூபா போடுவீங்க. இப்போது மில்லியன், 1 மில்லியன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10 லட்சம்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மில்லியனில் 6 0 வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைடட் பை 1000. இதில் 0 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் வந்து நமக்கு 1000 இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்போது 1 மில்லியனில் வந்து 1000 ஆயிரங்கள் உள்ளன. இந்த மில்லியன் 10 lakh கன்வர்ஷன் வந்து பின்னாடி சம்மில் இருக்குது, நம்ம பார்ப்போம். அடுத்த சம் பாருங்கள். 265473. இதில் 4 இடமதிப்பு கேட்குறாங்க. இடமதிப்புனா பிளேஸ் வேல்யூ. அதாவது 265473. இப்போ இந்த சம்மில் வந்து 3யோட இடமதிப்பு எதுன்னு கேட்டால் ஆன்சர் 3 தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது 7ஓட இடமதிப்பு கேட்டாங்கன்னா 7 போட்டுட்டு 7க்கு அடுத்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, அதாவது 7க்கு அடுத்து எவ்வளோ டிஜிட் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் இருக்கா? ஸோ ஒரு 0 போடுவீங்க. அப்போது 7இன் இடமதிப்பு வந்து 70. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த 4ஓட இடமதிப்பு கேட்குறாங்க. அதே கான்செப்ட் தான். 4 போட்டுட்டு 4க்கு அடுத்து 2 டிஜிட் இருக்கா? ஸோ 2 0 போடுவீங்க. அப்போது 4ஓட இடமதிப்பு வந்து 400. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 4ஓட இடமதிப்பு தான் கேட்குறாங்க. இந்த கொஷின்லாம் ரொம்ப ரேராக கேட்பாங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி இப்போது 2ஓட இடமதிப்பு கேட்டாங்கன்னா 2 போட்டுட்டு 2க்கு அடுத்து எவ்வளோ டிஜிட் இருக்குது? 1 2 3 4 5 இருக்கா? ஸோ 5 0 போடுவீங்க. 2ஓட இடமதிப்பு வந்து இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 1 பில்லியனுக்கு சமமானது. பொதுவாக எண் முறையில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இந்திய எண்முறைன்னு சொல்லுவாங்க, நம்ம கவுண்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பன்னாட்டு எண்முறைன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் கவுண்ட் பண்ணுறது. பொதுவாக நம்ம வந்து 1 பக்கத்தில் ஒரு 5 0 இருக்குன்னு வைங்களேன். இது என்ன சொல்லுவோம்னா லட்சம்னு சொல்லுவோமா? ஆனால் இதே 1 பக்கத்தில் 5 0 இருந்தால் இன்டர்நேஷ்னலில் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா 100 1000னு கவுண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்ட்டில் வந்து கமா எப்படி போடுவோம்னா, இப்போ 1000 இருந்ததுன்னா இங்கே கமா போடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ 10,000 இருந்ததுன்னா இங்கே கமா போடுவோம். இது வந்து இந்திய எண்முறை. நெக்ஸ்ட் இப்போ 1 லட்சம் இருந்துச்சுன்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு கமா போடுவீங்க. அதுக்கடுத்து 2 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா போடுவீங்க. ஸோ லட்சத்துக்கு வந்து இங்கே ஒரு கமா வரும், இங்கே ஒரு கமா வரும். ஆனால் 100,000க்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தாண்டி ஒரு கமா வைப்பாங்களா, அதுக்கடுத்து 2 டிஜிட் தாண்டி கமா வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கமா வைக்கிறத வச்சே இது வந்து இந்திய எண்முறையா பன்னாட்டு எண்முறையான்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 100 1000, இது வந்து 1 லட்சம். நெக்ஸ்ட்டு 1 லட்சத்தில் வந்து 5 0 வருமா? இதே 6 0 வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா 10 லட்சம்னு சொல்லுவோம்.
10 லட்சம்னா எங்கே கமா வைப்போம்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தாண்டி கமா வைப்போம். இந்தியன் சிஸ்டமே இப்படி தான், ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தாண்டி கமா வைப்பீங்க, அதுக்கடுத்து 2 தாண்டி கமா வைப்பீங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது 10 லட்சம்னு சொல்லிடலாம் ஈஸியாக. இதே 60 இங்கே இருந்ததுன்னா பன்னாட்டு எண் முறையில் கமா எப்படி வைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் தாண்டி கமா வைப்பாங்க, அதுக்கடுத்து 3 டிஜிட் தாண்டி கமா வைப்பாங்க. இங்கே நம்ம 10 லட்சம்னு சொல்கிறத வந்து அங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா மில்லியன்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க 1 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 1 மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். ஸோ 60 இருந்தால் அதை வந்து மில்லியன்னு சொல்லுவோம், இல்லை 10 லட்சம்னு சொல்லுவோம். இதே 90 எப்படி கமா வைப்பாங்க? 3 டிஜிட் தாண்டி வைப்பாங்க, திரும்ப 3 டிஜிட் தாண்டி வைப்பாங்க, திரும்ப 3 டிஜிட் தாண்டி வைப்பாங்க. 90 இருந்தால் அதுக்கு பேர் வந்து பில்லியன். இதே பில்லியனை வந்து நம்ம இந்தியன் சிஸ்டமில் என்ன சொல்லுவாங்கன்னா 100 கோடின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 பில்லியனோட ஆன்சர் வந்து 100 கோடி, ஆப்ஷன் ஏ. மேக்ஸிமம் கொஷினில் வந்து மில்லியன் கேட்பாங்க, இல்லைனா பில்லியன் கேட்பாங்க, சரிங்களா? ஆனால் 6th ஃபஸ்ட்டு டேர்ம் நீங்கள் எடுத்திங்கன்னா டீட்டெயிலாக 1, 10, 100, 1000 எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. பட் இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் இதை வந்து புக் பேக்லேயே இந்த கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? அதாவது 4, 7, 9 இந்த 3 டிஜிட்டை வச்சு மாற்றி மாற்றி எழுதுகிறாரு 3 இலக்க எண். அதை மாதிரி எவ்வளோ எண் எழுத முடியும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 4, 7, 9 எழுதலாமா? அதுக்கப்புறம் 4 அப்படியே வச்சுக்கோங்க, 7, 9 மட்டும் மாற்றலாம். ஸோ 2. நெக்ஸ்ட்டு 7, 4, 9 எழுதலாமா? நெக்ஸ்ட்டு 7 அப்படியே வச்சுக்கோங்க, 9, 4னு மாற்றலாம் செகண்டையும் தேர்டையும். திரும்ப 9 வச்சுட்டு 4, 7, திரும்ப 9, 7, 4. ஸோ டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் வருதுன்னா 6 வருது. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சுருக்குக. 24 + 2 × 8 / 2 - 1. இப்போது நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், அதாவது 5 × 6 + 2 இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறேன்னு வைங்களேன். இதை வந்து 2 விதமாக ஆன்சர் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஏன்னு இருக்கிறவர் என்ன சொல்லுவார்னா 5 × 6 வந்து 30, 30 + 2 32ன்னு சொல்லுவார். இப்போ இன்னொருத்தர் எப்படி சொல்லுவார்னா 5 இந்த 6யும் 2யும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிவிடுவார். 6 + 2 8. நெக்ஸ்ட்டு 8 × 5 வந்து 40 வருமா, 40ன்னு சொல்லுவார். இதில் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ சொன்னது தான். எதனால் இவர் சொன்னது கரெக்டுனா, நம்ம சிம்பிளிஃபிகேஷனில், அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு வந்து பிட் மாஸ், அதாவது போர்ட் மாஸ்னு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் புக்கில் பிட் மாஸ்னு இருக்குது. பிட் மாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் எப்போவுமே இந்த ஆட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, பெருக்கல், வகுத்தல் இதில் வந்து இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஒரு கொஷின் இருந்தால் ஃபஸ்ட்டு பிக்கு வந்து ப்ராக்கெட்னு அர்த்தம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐ வந்து அடுக்குகள்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அடுத்த ஹையர் கிளாஸஸில் பார்ப்போம். இது இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஐ சால்வ் பண்ணணும், அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து டிவிஷனை தான் சால்வ் பண்ணணும். டிவிஷன்னா வகுத்தல். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பெருக்கல். அதுக்கப்புறம் ஏ அடிஷன் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் எஸ்ஸு சப்ராக்ஷன் மைனஸ். ஒரு கொஷின் கொடுத்தா நீங்கள் இந்த ஆர்டரில் தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டரில் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது 5 × 6 + 2ன்னு இருக்கா, வந்து ப்ராக்கெட் இல்லை. ஸோ ஐ விட்டுருங்க. டி டிவிஷனும் இல்லை, வகுத்தலும் இல்லை. அதுக்கப்புறம் எம் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 × 5 தான் பண்ணணும். 6 × 5 என்னது 30 + 2. மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன் இருக்குது. ஸோ 30 + 2 32. நம்மளோட ஆன்சர் 32 தான் கரெக்டு, சரிங்களா? இப்போ இந்த கொஷினை அந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இல்லை. ஸோ ஐ வந்து விட்டுருங்க. அதுக்கடுத்து டி இருக்குது, அதாவது வகுத்தல் இருக்குது, இங்கே இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். டி பக்கத்தில் இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 24 + 2 × 8 / 2 என்னது 4 தானே? அந்த 4 இங்கே எழுதிட்டு -1. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 24 + 2 × 4 - 1 இருக்கா? இந்த ஃபார்முலா படி டிவிஷன் முடிச்சிட்டோமா, அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 4 × 2 என்னது 8 வருமா? ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து 24 + 4 × 2 8 - 1. மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து அடிஷன் இருக்குது. ஸோ இதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது தேர்ட் ஸ்டெப் வந்து 24 + 8 என்னது 32 வரும், -1. ஸோ 32 - 1 வந்து 31. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதுதான் இந்த பிட் மாஸ் ரூல், இல்லைனா போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். சுருக்குக. நமக்கு என்ன தெரியும்னா BIDMAS. இதில் இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்லேயும் ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 விதமான ப்ராக்கெட் இருக்கா? இந்த ப்ராக்கெட் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஒன்று இருக்கும்.
ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து இந்த ப்ராக்கெட் தான், குட்டி ப்ராக்கெட். அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட், அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இந்த குட்டி ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஆன்சர் பண்ணணும். 6 × 3 என்ன வரும்? 18 வருமா? அதுக்கப்புறம் 10 / 5 என்ன வரும்? 2 வரும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. 20 + 8 × 2 + ப்ராக்கெட்டில் 6 × 3 வந்து 18 மைனஸ் 10 / 5 வந்து 2. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணோம்? இந்த ப்ராக்கெட்டுக்கு அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வரணும். இந்த ப்ராக்கெட்டில் இது இருக்கா? ஸோ 18 - 2 என்னது? 16. இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 20 + 8 × 2 + 18 - 2 16 முடிஞ்சிச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஆன்சர் பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. நம்ம ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போது மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 20 + இந்த 18 2 மல்டிபிள் பண்ணால் 16 + 16. திரும்பவும் 20 + 16 + 16 வந்து 32. 32 + 20 வந்து 52. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள், சுருக்குக. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுமா? 3 × 2 6. ஸோ 24 / 8 - 3 × 2 6. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். 8 - 6 2. ஸோ 24 / 2. நெக்ஸ்ட்டு 24 இந்த டிவிஷனுக்கு என்ன மீனிங்னா, அதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு டிவிஷன் சிம்பிள் கொடுத்துட்டு இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு நம்பர் / செகண்ட் நம்பர், இதுதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ 24 / 2 என்ன வரும்னா 12 வரும். நம்மளோட ஆன்சர் வந்து 12. இங்கே ஆப்ஷனில் வந்து நான் போன சம்மோட ஆப்ஷனே கொடுத்துருக்கேன். கரெக்ட் ஆன்சர் வந்து 12 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது கூகுள் என்று அழைக்கப்படும் எண் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 10^100. இப்போது 10^3 இருக்குன்னு வைங்களேன், என்ன அர்த்தம்னா 3 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1000 நீங்கள் 10^3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 10^5 என்னென்னு எழுதலாம்னா 5 0 இருக்குன்னு அர்த்தம். 5 0னா இப்படி எழுதலாமா? நெக்ஸ்ட்டு அங்கே நம்ம வந்து 1 மில்லியன் பார்த்தோம்ல, 1 மில்லியன்னா எவ்வளோ? 6 0 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் 10^6ன்னு எழுதலாம். இதை தான் நீங்கள் வந்து 6 0ன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி 1 பில்லியன், 1 பில்லியனை வந்து நீங்கள் 10^9ன்னு எழுதுவீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 9 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ மேலே பவருக்கு என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போது இங்கே 10^100க்கு என்ன அர்த்தம்னா 100 zeros இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கூகுள் என்று அழைக்கப்படும் எண் வந்து 10^100. நெக்ஸ்ட் கொஷின், மிக சிறிய இயல் எண் எது? இயல் எண்ணா நேச்சுரல் நம்பர். மொத்தம் நம்பர்ஸ் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து இயல் எண், நேச்சுரல் நம்பர் என்னன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து முழு எண். முழு எண்ணா ஹோல் நம்பர்ஸ் டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இயல் எண் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 1 2 3 4 5ன்னு அப்படியே போகும். இதை தான் இயல் எண்ணுவாங்க, நேச்சுரல் நம்பர். முழு எண் வந்து 0ல் ஆரம்பிக்கும். 0 1 2 3 4 5ன்னு போகும். இங்கிலீஷில் வந்து ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்களா, இந்த ஹோலில் வந்து இங்கே ஓ இருக்குல்ல, ஸோ அதை வச்சு 0ன்னு அப்படியே லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். அப்போது மிக சிறிய இயல் எண் எதுனா ஆன்சர் வந்து 1, ஆப்ஷன் பி. இதே மிக சிறிய முழு எண் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். அதாவது 99ஐ 0வால் வகுத்தால் என்ன கிடைக்கும்? 99 வந்து 0வால் வகுத்தா என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வரையறுக்கப்படவில்லை, இல்லைனா அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. 99 மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் /0 பண்ணக்கூடாது. பண்ணால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதே 0 எந்த நம்பர் எடுத்தாலும் ஆன்சர் வந்து 0 தான் வரணும். கீழே 0 வந்தால் அன்டிஃபைன்டு, மேலே 0 வந்தால் அதே 0 தான் ஆன்சர். சரிங்களா? பார்ட் 1ல் கொஷின்ஸ் முடிஞ்சுது. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிடுறேன். ரெகுலர்னால் 1 டே விட்டு 1 டேவாவது நான் அப்லோட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஒரு 3 monthsல வந்து மேக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.